இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு கைரேகை கொடுத்து அமைச்சர் மகன் கொலை நடந்த இடத்துல கிடைச்ச ஆண் கைரேகையோட இந்த கைரேகையும் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க சொன்னீங்களா மேடம்? ரிப்போர்ட் வந்துருச்சா? என்ன ரிசல்ட் வந்திருக்கு? 2 கைரேகையும் மேட்ச் ஆகுதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு மேடம். கொலை நடந்த இடத்துல கிடைச்ச ஆணோட கைரேகையும் நீங்க கொடுத்த ஆணோட கைரேகையும் ஒருத்தரோடது தான் மேடம். ஆமா மேடம், அந்த ஆளோட கைரேகை உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எங்க இருந்து எடுத்தீங்க? அந்த ஆள் தான் அக்யூஸ்ட் மேடம். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்தேன். இத பத்தி நீங்க எதுவும் வெளியில சொல்லிக்க வேணாம், நான் பாத்துக்கிறேன். சரியா? ஓகே மேடம். சரி. துர்கா, என்ன எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது வேற ஒரு விஷயம். நீங்க சாப்பிட போங்க, நான் வரேன். இல்ல, வேற எதுவும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. சரி, நான் உள்ள இருக்கேன். ஹலோ உமா, நீங்க போங்க. இத பத்தி எதுவும் பேசிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். கொலை நடந்த இடத்துல இருந்த ஆளோட கைரேகை சூர்யாவோடதான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா கண்டிப்பா சூர்யா கொலைகாரரா இருக்க முடியாது. அப்ப அங்க இருந்த இன்னொரு பொண்ணோட கைரேகை யாருது? அந்த சூர்யா பேசினத பார்த்தல, அவன் அப்போ துர்காவுக்கு சப்போர்ட்டா தான் பேசினான். பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா தானே புருஷன் பேசுவான், உங்களுக்கு சப்போர்ட்டா எப்படி பேசுவான்? துர்கா தொடர்ந்து எல்லா விஷயத்திலயும் என்ன ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. எனக்கு அவமானமா இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் சூர்யா துர்கா பக்கம் சாஞ்சிடவே கூடாது. அது நமக்கு ஆபத்துல தான் போய் முடியும். சிஸ்டர், நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஆணின்னு. நீங்க கேட்டீங்களா? இந்த குந்தவை, ஊர்கா விக்கிறவ, துர்கா, இவங்க எல்லாரையும் விட்டு தள்ளுங்க. நம்மளோட மோட்டிவ் என்ன சிஸ்டர்? வைரம். அந்த வைரம் மட்டும் என் கைக்கு வந்துருச்சுன்னா இவங்க எல்லாரையுமே ஒரு கை பாத்துருவேன். எனக்கு அந்த வைரம் வேணும். அது எப்ப என் கைக்கு கிடைக்குமோ. உங்களுக்கு வைரம் வேணும்னா எனக்கு சூர்யாவோட உயிர் வேணும். சூர்யாவோட உயிரை எடுக்க தானே நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். சூர்யா கையில இருக்க கயிறு எனக்கு ஒரு தடையா இருக்கு. அந்த கயிறை கழட்ட நானும் என்னால முடிஞ்ச எல்லாமே பண்ணிட்டேன். ஆனா நீங்க சொல்ற மாரியோட தெய்வ சக்தி என்ன முன்னேறி போக விடாம தடுக்குது. அது உங்களுக்கே நல்லா புரியும். நீங்க எப்படியாவது சூர்யா கையில இருக்க கயிறை கழட்ட ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் விடு. நாளைக்கு சூர்யா கையில இருக்கிற அந்த கயிறை நான் பிளான் பண்ணி கழட்ட வைக்கிறேன். மேக்சிமம் 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் அவன் கையில கயிறை கட்டாம நான் பாத்துக்கிறேன். நீ அந்த கேப்ல சூர்யாவோட உயிரை எடுத்துரு. இது போதும் எனக்கு. சூர்யா கையில கயிறு இல்லாம இருந்தா போதும், மத்தத நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு நான் பிளான் பண்றேன். போதுமா? சரி. புஸ்ரு சீரிட்டுல போகுது. சிஸ்டர், என்ன சிஸ்டர் பண்ண போறீங்க? இனிமேதான் யோசிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சூர்யாவை தனியா கூட்டிட்டு போய் அவன் கையில இருக்க கயிறை கழட்ட வச்சு அவன் உயிரை எடுக்க போறேன். என்ன நாக்ஸ், என்னவோ சின்ன பசங்களும் மிட்டாய் கொடுத்து கடத்துற மாதிரி ரொம்ப அசால்ட்டா என் மாப்பிள்ள சூர்யாவை தனியா கூட்டிட்டு போய் கொல்ல போறேன்னு சொல்ற. இத பாரு, நீ தனியா கூப்பிட்டா சூர்யா அப்படியே வரேன்னு உன் பின்னாடியே வந்துருவானா? இத பாரு, வேற ஏதாவது ஏடா கூடமா பிளான் போட்டு மாட்டிக்காத. அப்புறம் மொத்த பிளானும் சொதப்பிர போகுது. நீங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் இச்சாதாரி நாகம், அத மறந்துட்டீங்களா? கூல் கூல் கூல். எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுற நாக்ஸ்? கூலா இரு. பாம்பு கூட பிரஷர் ஏறுது சிஸ்டர். நீ எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, சூர்யாவை எப்படி தனியா கூட்டிட்டு போவ? என்ன பிளான் வச்சிருக்க? அத முதல்ல சொல்லு. அத சொல்லு நாக்ஸ். உன் பிளான்ல ஏதாவது பிழைகள் இருந்தா எங்க சிஸ்டர் கரெக்ட் பண்ணி விடுவாங்கல்ல. சூர்யாவோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை யூஸ் பண்ணி தான் அவனை நான் தனியா கூட்டிட்டு போய் கொல்ல போறேன். அது எப்படி நாக்ஸ்? அத சொல்லு.
நீ போய் கூப்பிட்டா மாப்பிள்ளை எப்படி உன் பின்னாடியே வருவான் அத சொல்லு நாக்ஸ். ஆ ஔ, ஆ இன்னைக்கு தேவிக்கு ஸ்கூல் லீவு, அவ வீட்ல தான் இருக்கா. அதனால நான் தேவியா போய் சூர்யாவை கூப்பிட்டா சூர்யா என் பின்னால எங்க வேணா வருவான்ல. ஆ கண்டிப்பா உன் பின்னாடி அவன் வருவான். சூப்பர் சுண்டக்கா நாக்ஸ். ஓ பாப்பா வரைஞ்சிட்டு இருக்கீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? சரி சரி, இந்த பாலை குடிச்சிருங்க. குடிச்சிட்டு நல்லா தெம்ப படம் வரைங்க. நான் இப்பவே நல்லா தெம்பாதான் இருக்கேன். அதனால தான் படம் வரைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு பால்லாம் வேணாம். வேண்டான்னு சொல்லாதீங்க பாப்பா. துர்கா மாதா உங்களுக்கு பால் கொடுக்க சொல்லிட்டு போனாங்க. அதுக்காக தான் பால் கொண்டு வந்தேன். துர்காமா கொடுக்க சொன்னாங்களா? ஆமா, துர்கா மாதா கொடுக்க சொன்னாங்க. அப்ப நான் குடிக்கிறேன், நீ வச்சிட்டு போ. நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தான் துர்காம்மா என்ன இங்க இருந்து போக சொல்லிருக்காங்க. ஆமா பாப்பா. சரி, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. குடி, நான் குடிக்கிறேன். ம். என்ன தேவிமா அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க? டிராயிங்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சா? ம் சரி வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். வேணா சூர்யா, ம் நம்ம கொஞ்சம் வெளியில போகணும், நீ வா. வெளியே போகணுமா? சரி ஓகே, நம்ம ஈவினிங் போலாமா? ஐயோ என்ன சிஸ்டர் ஈவினிங் போலாங்கறான்? இல்ல சூர்யா, இப்பவே போயாகணும், நீ வா. இப்போ கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் ஈவினிங் கண்டிப்பா கூட்டு போறேன். ம் இல்ல சூர்யா, என் ஃப்ரெண்டோட பர்த்டே, இப்பதான் போகணும், நீ உடனே வா. ஃப்ரெண்டோட பர்த்டேவா? துர்காமா இருக்கும்போது நீ எதுவுமே சொல்லல, இப்போ திடீர்னு வந்து ஃப்ரெண்ட் பர்த்டேன்னு சொல்ற.